இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. சரிங்களா? எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. இது பரலோக ராஜ்யத்தை குறித்த வார்த்தை. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, அதற்கு வேண்டுவதில்லை. நமக்கு சூரியன் சந்திரன் போன்ற உலக வெளிச்சங்கள் நமக்கு வேண்டாம். ஆட்டுக்குட்டியானவரே தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருளை வெளிச்சமாக்குறது, நல்ல ஆசீர்வாதங்களை தருவது எல்லாமே ஆண்டவருடைய மகிமை தான். தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. சூரியன் என்னென்னா, சூரியன் இருந்தால் தான் அங்கே செடிகள் வளரும், ஆசீர்வாதம் இருக்கும், தண்ணி செழிப்பாக இருக்கும், மழை பெய்யும். சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்புறம் சந்திரனும் அதே மாதிரி தான். சந்திரன் இல்லைன்னா பூக்கள் பூக்கிறது, இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் ஒரு சூரியனால் சந்திரனால் மட்டுமல்ல, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆண்டோடைய மகிமை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரகாசம் கொடுக்குது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் நமக்கு வருது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நமக்கு தோட்டம் இருக்குது, நமக்கு வயல்கள் இருக்குது, செழிப்பு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. உலக ஆசீர்வாதங்கள் உலக காரியங்கள் எல்லாமே வேணும், ஆனால் அதெல்லாம் நமக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் தருகிற ஆரோக்கியமும் ஆண்டவர் தருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பெரியது. சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. ஆண்டுடைய மகிமை தான் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை பிரகாசிக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்களில், தேவைகளில் அவருடைய மகிமை தான் பிரகாசத்தை தர முடியும். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நமக்கு விளக்கு யார்? வெளிச்சம் தருது யார்? இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவர்னா இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னாலே இல்லாமல் ஒருவனு பிதானோட, அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. இயேசுவே நமக்கு மெய்யான தேவன். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் தேவைகளை சந்திக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஞானம், அவரே நமக்கு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது விளக்கு வெளிச்சம் இல்லை, சூரிய சந்திர வெளிச்சம் இல்லை, தேவனுடைய மகிமையும் ஆட்டுக்குட்டியானவருமே நம்மை பிரகாசிக்க செய்ய முடியும். ஆமேன். இந்த வார்த்தையின் முடிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து தருவார். ஆமேன்.